100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 28 இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ நெய் தீர்ந்ததுனால கருவேப்பிலை தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை இங்கே லோக்கல்லே விளையிற கருவேப்பிலை தான், கடையில் வாங்குகிற கருவேப்பிலை இல்லை. இது நல்லா 2 கொத்து அளவுக்கு உருவி நல்லா மென்று சாப்பிடுங்க. என்ன வாயில் புல்லுக்கட்டு போடுற மாதிரி தோணுதா? இது நல்லா மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு தண்ணி நிறையா குடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது சூப்பராக வெயிட் லாஸும் நடக்குங்க. நம்மளோட பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பழைய சாத்தோட தண்ணி இருந்தது, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி திடீர்னு ஒரு மீட்டிங்னு ஃபோன் வந்துச்சு. ஒரு 1/2 ஹவரில் கிளம்புற மாதிரி. அதனால் அவசரமாக மதியம் லஞ்சுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு காலையிலேக்கு வந்து கோதுமை கிச்சடி நைட் பண்ணி வச்சது கொஞ்சம் இருந்தது. அதை சூடு பண்ணி அது கூட ஒரு முட்டை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி கொஞ்சம் சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேன். அங்கே மீட்டிங்கில் வந்து டீ கொடுத்தாங்க. டீ மட்டும் குடிச்சிட்டு இந்த சமோசாவும் பிஸ்கட்டையும் தம்பிக்கிட்ட மீட்டிங் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தான் வச்சுருந்தாங்க. லோன் யார் யார் வாங்க போகிறாங்களோ எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம எஜுகேஷன் மூலிமா வாங்குறதுங்க. பிஸ்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வெளியே போனால் தான் நமக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும். இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படியெல்லாம் இதை வந்து தவிர்த்து நம்ம எப்படிலாம் லோன் வாங்கலாம் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. வீட்டுக்கு திரும்பும்பொழுது ஃபேஸ் பேக், ஹேர் பேக்லாம் தீர்ந்து போச்சு. அதனோட பொருட்கள்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டு திரும்பும்பொழுது கரெக்டாக 4 ஆகிடுச்சு. லஞ்சு கூட எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. ஈவினிங் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக டின்னராகவே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சாதம், 2 முட்டை போட்டு குழம்பு, இது கூட வந்து பீட்ரூட் பொரியல். இதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.